இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த பொழுது போகலைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை கையில் இருக்குன்னா இந்த மொழி பிரச்சனை கையில் மாட்டிட்டு முழிக்கிறது. ஸ்டாலினுடைய அறிக்கை இன்றைக்கி வந்திருக்கு. நான் கேட்குறேன், உங்களுக்கு இந்த மாதிரியாக பேசுகிறதுக்கு வெட்கம் இருக்காதான்னு கேட்குறேன். ஏன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்காரு இன்றைக்கி, நாங்கள் இருமொழி கொள்கை ஏற்பவர்கள். மூணாவது மொழிக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. அப்படியா? சன்ஷைன் ஸ்கூலை நீங்கள் சமச்சீர் கல்வி கூடமாக மாற்றணும்னு அங்கே தர்ணா உட்காருவேன். யாரை ஏமாத்துறீங்க? தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். நான் ஏற்கனவே 48 முன்னணி தலைவர்கள், ஆற்காடு வீராசாமி அவர்கள் குடும்பம், துரைமுருகன் அவர்கள் குடும்பம், டிஆர் பாலு குடும்பம், இவங்க எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தின் பட்டியல் நான் 4 வருஷம் முன்னாடியே வெளியிட்டேன். உங்கள் ஸ்கூலுக்கு மும்மொழி 4 மொழி, அதை ஏன் உங்கள் தகப்பனார் கொண்டு வந்தது தானே சமச்சீர் கல்வி. உங்கள் தகப்பனார் மேலே உங்களுக்கு மரியாதையே கிடையாதா? அந்த உங்கள் ஸ்கூலில் சமச்சீர் கல்வியாக மக்களுக்கு கல்வி சேவை தானே சமச்சீர் கல்வி. அதில் நீங்கள் ₹1,00,000 ஃபீஸ் வாங்க முடியாது. வெறும் தமிழ் ஆங்கிலம் மாத்திரம்தான் நான் சமச்சீர் கல்வி தான் நடத்துவேன்னா ₹800 தான் ஃபீஸ் வாங்கலாம். 80,000 வாங்க முடியாது, 1,00,000 வாங்க முடியாது. நீங்கள் காசு சம்பாதிக்க மும்மொழியா? மக்களை ஏமாற்றுவதற்கு இருமொழியும்பீங்களா? சரி, நாளுக்கு நாள் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டு இருக்கிறது. அரசு பள்ளியின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அரசு பள்ளிகளிலே 1500 பள்ளிகளுக்கு மேல் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை, மிடில் ஸ்கூல் வரை மாணவர் எண்ணிக்கை இட் இஸ் இன் சிங்கிள் டிஜிட், 10க்கு கம்மியாக இருக்குது. இதை மூடுறதுக்கு அரசாங்கம் திட்டம் போடுது. மாண்புமிகு முதல்வர், நீங்கள் நாளைக்கு இதை பற்றி வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துலையாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரை 1 டிஜிட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? அங்கே ஏன் இல்லை? மகேஷ் பொய்யாமொழியை வீட்டுக்கு அனுப்புங்கிறேன் நான். மோஸ்ட் இன்காம்பிட்டன்ட் மினிஸ்டர். ஏன் 3.5 வருஷம் 4 வருஷம் பத்தாதா உங்களுக்கு? ஏன் அந்த 9 நம்பர் 8 வகுப்புக்கு ஒரு கிளாஸுக்கு நினைக்காதீங்க, ஃப்ரம் 1st ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் அதை மாற்றுறதுக்கு துப்பு இல்லைன்னா ஒருத்தர் எதுக்கு மந்திரின்னு கேட்குறேன். எதுக்கு மந்திரி? சரி, எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் உங்கள் சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது மாதிரி, கிங் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் ஹிந்தி சம்ஸ்கிருதம் இருக்குல்ல, அந்த பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகுது. அங்கே இருக்கலாம்னா ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடாது? சரி, அடுத்த இரட்டை வேடம் 2004லிருந்து 2014 வரை காங்கிரஸினுடைய கூட்டாளியாக திமுக இருந்தது, யூபிஏ சர்க்கார். இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்தது எப்போ? 1985 ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்கிறது. இது எல்லாரும் நாம் புரியாமல் இது நியூ எஜுகேஷன் பாலிசி, நோ, அது நாமன்கிளேச்சரு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் லோக்கல் லாங்குவேஜ், அடுத்து ஆங்கிலம், 3வதாக ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட்டுன்னு 10 வருஷம் நீங்கள் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தப்போ இருந்தது. ஆனால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திரு கஸ்தூரி ரங்கன் தலைமையில் கமிட்டி போட்டு, அந்த கமிட்டி இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவில் சேஞ்சு கொண்டு வந்தது. அது என்ன? ரீஜனல் லாங்குவேஜ், இங்கிலீஷ், 3வது ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட்னு இருந்ததை
எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ்னு கொண்டு வந்திருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னோடய நல்ல நண்பர் தான் வைகோ. அவர் பையன் திருச்சியில் எம்பியாக இருக்கார் இல்லையா, துரை வைகோ. அவரோட பேர குழந்தை தெலுங்கு படிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, தெலுங்கு படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். தெலுங்கு மொழியின் விரோதிகள். அதே மாதிரியாக இப்போ நாம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பகுதியில் இருக்கோம். இந்த பகுதியில் கேரளத்தை சார்ந்தவர்கள், மலையாளம் பேசக்கூடியவர்கள். ஏன்னா நான் இங்கே கோயம்புத்தூர் மலையாள சபாலே போய் பேசியிருக்கேன். அவங்க குழந்தைக்கு மலையாளம் சொல்லி கொடுத்தா என்ன தப்பு? சரி, இப்போ ஹொசூர், தருமபுரி அந்த பகுதியில் இருக்கிற மக்கள், அவங்க குழந்தைக்கு கன்னடம் சொல்லி கொடுத்தா என்ன தப்பு? எனி ஒன் ஆஃப் தி ரீஜனல் இந்தியன் லாங்குவேஜஸ். ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட் சொல்லலையே, இதில் திணிப்பு எங்கேருந்து வரும்? நான் கேட்குறேன், ஒரு மொழியை படின்னு திணிக்கிறது எவ்வளோ தப்போ, படிக்காதேன்னு தடுக்கிறதும் அதே அளவு fascist tendency. We are not fascist, but whereas Mr. Stalin is a fascist, he wants to prevent people from studying one more language.